இதை வந்து விவசாயத்துக்கு நம்ம இறை வழியில நம்ம கிடைக்கிற ஆற்றலை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியுமா? அதாவது நம்ம இயற்கை சூழல்ல எப்படி வேணாலும் விவசாயிகள் கஷ்டப்படலாம். இயற்கை மழை வராம இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாம், மண்ணில் வேற சில வளம் இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல ஒரு வளமான ஒரு விவசாயியோட வாழ்க்கை மாற்றத்துக்கு என்ன ஒரு உதவியா இருக்கும்? நல்லது. வணக்கம். நான் என்னுடைய அனுபவங்கள் சிலவற்றை பேசலான் இருக்கேன். நம்மாழ்வாரோடு சேர்ந்து பயணிக்கும் போது அவரோட நடைப்பயணத்தில் ஒரு தடவை கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து அவர் பெர்னால்டோடைய உதவியாளர் தீபியா அந்த பயணத்தில் கலந்துக்கிட்டாங்க. நம்மாழ்வார் வந்து பெர்னால்டை வந்து தன்னுடைய குரு அப்படின்னு சொல்லுவார் இயற்கை விவசாயத்தில். அப்போ எனக்கு அவர் பெர்னால்டை பார்க்கணும், அவரோட பழகணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு. அவங்க தீபியாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாங்க, அவர் வந்து சியாட்டிகாவில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அது கால் வலியில் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் அந்த என்னுடைய இறைவழி மருத்துவங்கிற நிலைக்கு வந்த பிறகு, அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் வந்து அவரை சந்திக்கலாம், பாண்டிச்சேரி என் தம்பி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஆரோவில் போகலாம், அவர் பெர்னால்டை பார்க்கலாம்னு போனோம். ஆனால் அவர் எங்கே இருக்கான்னு தெரியாது. போய் நாங்கள் வந்து வெளியில் இறங்கி நடந்து தான் போனோம். அப்போ அங்கே மையத்தில் போய் கேட்கும்போது அவர் வந்து ஆரோவிலுக்கு வெளியில் வந்து ஒரு பண்ணையில் இருக்காரு அப்படின்னாங்க. தேடி போனோம். அவர் சரியான அட்ரஸ் இல்லாதனால ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சோர்வாயிட்டோம், கடுமையான தாகம், இதோட தான் போனோம். கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சி போகும்போது அவர் தான் இருந்தார் வீட்டில். நாங்கள் கேட்டுக்கு வெளியில் இருந்தோம். வந்துட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து நம்மாழ்வாரோட பயணித்தவன், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னா. என்ன விஷயமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து சியாட்டிகா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தீபிகா சொல்லியிருந்தாங்க, அது சரி பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னேன். நீங்கள் எந்த வகையில் சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஹீலிங் முறையை பயன்படுத்துவேன். அப்போ அவர் கேட்டார், ஹீலிங்கில் உடஞ்சதை ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா. சரி வாங்கன்னு கூப்பிட்டாரு. உள்ள வந்து வீட்டுக்கு வெளியில் அந்த ஒரு மரக்கட்டில் உட்காந்துட்டு உட்கார சொன்னேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவருக்கு அது திருப்தியாக இருந்திருக்கும் போல் இருக்கு. அவர் அதுக்கப்புறம் தான் என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே போன உடனே பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் டேபிள் மேலே ஒரு பீங்கான் தட்டில் தக்காளி இருந்துச்சு. அவர் தக்காளி காமிச்சு நான் பார்த்துட்டு இந்த தக்காளி எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ தான் பறிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ அழகான தக்காளி நான் பார்த்ததில்ல, அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது பறித்து 6 மாதம் ஆச்சுனார். எனக்கு 6 மாதம் ஆச்சா, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இயற்கை தொழில்நுட்பம், அதாவது இயற்கை விவசாய நுட்பங்களை பயன்படுத்திப்பாருன்னு கேட்டேன். இல்லை, நான் அதுக்கு வந்து எந்த நுட்பத்தையும் பயன்படுத்தலை, ஈவன் சாணி கூட எக்ஸ்ட்ரா போடலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டேன். நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளே போகும்போது மன அமைதியாக இருந்தால் போவேன், மன அமைதி இல்லாத நேரத்தில் தோட்டத்துக்குள்ளே போக மாட்டேன். ரெண்டாவது, அந்த மாதிரி மன இறுக்கமாக இருக்கிற ஆட்களை உள்ள அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதோட கொஞ்சம் சாதாரணமாக பழகுவேன், பேசுவேன் அப்படின்னாரு. வேற எதுவும் மந்திரங்களை பயன்படுத்துவீங்களான்னு கேட்டேன் அந்த டைமில். அவர் சொன்னார், இல்லை நான் பயன்படுத்துனது இல்லை, அதிகபட்சம் வேணா நீங்கள் நமசிவாய அந்த மாதிரி மந்திரத்தை கூட பயன்படுத்திக்கலாம், ஆனால் அதெல்லாம் கூட அது முக்கியமான விஷயங்கள் இல்லை. நம்ம மன அமைதியோட ஒரு நன்மையை நாடி போனோம்னா அது நன்மையை நாடுறவங்களுக்கு இந்த மாதிரி பழங்களை கொடுக்குது அப்படின்னாரு. இதை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த அன்னை வந்து ஒரு தடவை சாப்பிட உட்காரும்போது அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், என்னையா இது, நான் உணவு கேட்டால் எனக்கு விஷத்தை கொண்டு வைக்கிறீங்கன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் என்ன எல்லாரும் மிரண்டு போய் என்னது அண்ணன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போட்டுருக்கு. அப்போ அவர் சிந்திச்சு பார்க்கும்போது இந்த கெமிக்கல் விஷத்தை வந்து உணவுல இருக்கிறத தான் அவங்க சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தன்னால முடிஞ்ச இயற்கையா வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம். அதை தொடர்ந்து அப்படியே அது பழக்கமாயிடுச்சு. நான் என்னுடைய தயாரிப்புகளை இது உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பழங்கள் காய்கறிகளை எல்லாம் நான் இங்கே அனுப்புறேன் ஆரோவிலுக்கு அப்படின்னு சொன்னார். பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொடுத்தாரு, குடித்தோம். குடிச்சு முடிச்சோன்னா இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப தாகத்தில் இருந்தோம், ரெண்டாவது வர்ற வழியில் புளியங்காய் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டதுனால வாயெல்லாம் புளிப்பாக இருந்துச்சு, தண்ணி குடிக்கும்போது கூசம் அப்படின்னு நினச்சேன், அதான் கூசமும் இல்லை, தண்ணி அதையும் மீறி சுவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது ஹீலிங் வாட்டர் சொன்னார். ஹீலிங் வாட்டரா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு சார்ட் எடுத்து காமிச்சார். அதில் நீர் மூல அணுக்களை வந்து அதாவது வாட்டர் மாலிகுல்ஸை வந்து
அதாவது உரையை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது வந்து பல்வேறு வகையான அற்புதமான டிசைன்ல இருந்துச்சு. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்தது. இது புனித நதியிலேருந்து எடுத்தது, இது மந்திரங்களை நல்ல மந்திரங்களை சொல்லும்போது எடுத்தது, இது மோசமான மனநிலையில் இருக்கும்போது எடுத்தது, இது வந்து சாக்கடையிலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல டிசைன் இருந்துச்சு. அது நல்ல மனநிலையிலையும் சரியான இடங்கள்லேருந்து எடுத்தது வந்து அற்புதமான டிசைனாக இருந்துச்சு. மற்றது வந்து ரொம்ப கோரமான வடிவத்தில் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஹீலிங் அனுபவங்களை அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க தீபியா வெளியே போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு கால் வலின்னு சொன்னாங்க. என்னை சிகிச்சை கொடுக்க சொன்னார். நான் போய் ஹீலிங் கொடுத்தேன். அவங்களுக்கு வலி குறைஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. பேசிட்டு இருந்து வந்தேன்னு வச்சுங்களேன். அவர் இப்போ சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த இறைவழி விவசாயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன்.